அசுவினி நட்சத்திர பலன் மிக கவன நாள். இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 16வது நட்சத்திரம். இன்று வாக்குவாதம் தவிர்க்கவும். தெய்வம் அம்மன் மந்திரம் ஓம் துர்க்காயை நமக. நிறம் சிவப்பு. நேரம் 7 முதல் 8 வரை. பரிகாரம் அம்மன் வழிபாடு. தெய்வம் காளஹஸ்தி கோயிலுக்கு போவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை விட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி போகலாம். பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 15வது நட்சத்திரம். இன்று குடும்ப மகிழ்ச்சி. தெய்வம் பார்வதி மந்திரம் ஓம் பார்வதியை நமக. நிறம் மஞ்சள். நேரம் 6 முதல் 7 வரை. மாலை. பரிகாரம் பூஜை செய்யவும். தெய்வம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமியை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ராகுவை கும்பிடக்கூடாது. துர்க்கையை கும்பிடக்கூடாது. காளி வழிபாட்டை செய்யக்கூடாது. அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். 14வது நட்சத்திரம். இன்று சாதாரண நாள். தெய்வம் சந்திரன் மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் 5 முதல் 6 வரை. பரிகாரம் தியானம் செய்யவும். தெய்வம் மேஷ ராசி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சித்தர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சக்தி அதாவது ஆதிபராசக்தி மாதிரியான வீரமான உக்கிரமான தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் சுமாரான நாள். இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். 13வது நட்சத்திரம். இன்று மிகச்சிறந்த நாள். தெய்வம் விஷ்ணு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் நன்றி கூறவும். தெய்வம் பெருமாள் கோவிலில் கிருஷ்ணர் இருந்தாலும் சரி. தனி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி. அவருக்கு பாயசம் வைத்து கும்பிடுவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை. இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம் பொருள் இழப்பு அவமானம். 12வது நட்சத்திரம். இன்று சிறிய சிக்கல்கள். தெய்வம் விநாயகர் மந்திரம் ஓம் கணபதியை நமக. நிறம் மஞ்சள். நேரம் 4 முதல் 5 வரை. பரிகாரம் விநாயகர் ஜபம். தெய்வம் ரிஷப ராசி. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். 6 படை வீடுகளில் எங்கு வேண்டுமானாலும் கும்பிடலாம். வைத்தீஸ்வரன் கோவில் போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு செய்யலாம். காலபைரவருடைய வழிபாடு செய்யலாம். காலபைரவரை கும்பிடும்போது வாழ்க்கையில் ஒரு வெற்றிமுகம் வரும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன். சுமாரான நாள். இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம். 11வது நட்சத்திரம். இன்று கருத்து வேறுபாடு கவனம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் சாம்பல். நேரம் 3 முதல் 4 வரை. பரிகாரம் அமைதியாக இருங்கள். தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சிங்கப்பெருமாள் விக்கிரகங்கள் அதாவது சிங்கமுகம் கொண்ட அவதாரங்களாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம். 10வது நட்சத்திரம். இன்று வேலை வெற்றி. தெய்வம் சூரியன். மந்திரம் ஓம் சூர்யாய நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் 6 முதல் 7 வரை காலை. பரிகாரம் சூரிய நமஸ்காரம். தெய்வம் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வியாழக்கிழமை செய்வது ரொம்ப விசேஷம். முடிந்தால் மாதம் ஒரு முறை வெள்ளை வஸ்திரம் வாங்கிக் கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 9வது நட்சத்திரம். இன்று உறவுகள் வலுப்படும். தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியை நமக. நிறம் பிங்க். நேரம் 2 முதல் 3 வரை. பரிகாரம் தீபம் ஏற்றவும். தெய்வம் அனைத்து பெருமாள் வழிபாடுகளும் நன்மை தரும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 8வது நட்சத்திரம். இன்று நண்பர்களால் நன்மை. தெய்வம் கிருஷ்ணர். மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. நிறம் நீலம். நேரம் 1 முதல் 2 வரை. பரிகாரம் உதவி செய்யவும். தெய்வம் ஆதிசேஷனுடைய வழிபாடும் கும்பிடுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன். மிக கவன நாள். இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 7வது நட்சத்திரம். இன்று சோர்வு அதிகம். ஓய்வு தேவை. தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. பரிகாரம் தியானம் செய்யவும். தெய்வம் காளி வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது
பூரம் நட்சத்திர பலன் கவன நாள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். ஆறாவது நட்சத்திரம். இன்று தெய்வ அனுகூலம் நல்ல பலன். தெய்வம் விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் நீலம். நேரம் காலை 11 முதல் 12 வரை. பரிகாரம் கோவில் தரிசனம். தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது. துர்க்கை வழிபாடு செய்வது. சரஸ்வதி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் முக்கியம். அதிலும் மகாலட்சுமி வழிபாடு நல்லது. அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன் கவன நாள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். ஐந்தாவது நட்சத்திரம் இன்று தடை இழப்பு சாத்தியம். தெய்வம் சனி பகவான். மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக. நிறம் கருப்பு. நேரம் காலை 10 முதல் 11 வரை. பரிகாரம் எள் தீபம் ஏற்றவும். தெய்வம் நீங்கள் சிம்ம ராசி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சூரியனை தினமும் காலையில் எழுந்து ஒரு செம்பு சொம்பில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை சூரிய பகவானிடம் காட்டி பிரார்த்தனை செய்து அரசமரத்திற்கோ அல்லது வேறு ஏதாவது மரத்திற்கோ ஊற்றி வந்தால் நீங்கள் தினமும் நினைக்கும் நியாயமான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக திருவண்ணாமலை போனால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். பெருமாளை கும்பிடுவது ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கன்னி உத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலையை போய் தரிசனம் செய்து வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன் சுமாரான நாள் இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். நான்காவது நட்சத்திரம் இன்று உடல்நலம் நல்லது. எச்சரிக்கை அவசியம். தெய்வம் தன்வந்திரி. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் துளசி நீர் குடிக்கவும். தெய்வம் திருப்பதி போகலாம். உலகளந்த பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷம் தரும். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன் கவன நாள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம் பொருள் இழப்பு அவமானம். மூன்றாவது நட்சத்திரம் இன்று பயணம் கவனம் தேவை. தெய்வம் முருகன். மந்திரம் ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. நேரம் காலை 8 முதல் 9 வரை. பரிகாரம் குங்குமம் வைத்து செல்லவும். தெய்வம் கன்னிராசி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தியநாத சுவாமியை அல்லது சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா ராசி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவிப்பட்டினம் சுயம்பு நவகிரக கோயிலுக்கு போகலாம். இல்லையென்றால் திருப்புல்லானி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன் சுமாரான நாள் இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம்.
இரண்டாவது நட்சத்திரம் இன்று சாதகமான நாள். முயற்சி வெற்றி. தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் காலை 7 முதல் 8 வரை. பரிகாரம் விநாயகர் வழிபாடு. தெய்வம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லையென்றால் உலர் திராட்சை போன்ற டிரை ஃப்ரூட்ஸ் வைத்து நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை கும்பிடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம். முதலாவது நட்சத்திரம் இன்று மன அழுத்தம் அதிகம். அமைதியாக இருங்கள். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் வெள்ளை. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் தியானம் செய்யவும். தெய்வம் துலா ராசி. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அல்லது முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை. அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு. பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 27வது நட்சத்திரம் இன்று தாழ்மை அவசியம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் வெள்ளை. பரிகாரம் பெரியவர்களுக்கு வணக்கம். தெய்வம் மகான்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது ராகவேந்திரர். காஞ்சி மகா பெரியவர். ரமணர். யோகி ராம்சுரத்குமார் போன்ற மகான்களை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை. புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 26வது நட்சத்திரம் இன்று குடும்ப நன்மை. தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியை நமக. நிறம் பிங்க். பரிகாரம் தீபம் ஏற்றவும். தெய்வம் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. முக்கியமாக ராகு கேதுவுக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெல்லப்பாகு மற்றும் நிலக்கடலை தானம் செய்வது நல்லது. அடுத்தது மூலம் நட்சத்திர பலன். மிக கவன நாள். இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை. கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 25வது நட்சத்திரம் இன்று தன்னம்பிக்கை சோதனை. தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. பரிகாரம் தியானம். தெய்வம் தனுசு ராசி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி அந்த செந்தூரத்தை தினமும் நெற்றியில் வைத்து வணங்குவதால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது.
சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 24வது நட்சத்திரம் இன்று மாற்றங்கள் ஏற்படும். தெய்வம் குரு மந்திரம் ஓம் குரவே நமக. நிறம் மஞ்சள். பரிகாரம் மஞ்சள் பூஜை. தெய்வம் ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் ரங்கநாதரை தரிசனம் செய்வதும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பதி பெருமாளிடம் போகக்கூடாது. அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். 23வது நட்சத்திரம் இன்று தடை மற்றும் தாமதம். தெய்வம் நவகிரகம் மந்திரம் ஓம் நவகிரகேப்யோ நமக. நிறம் கருப்பு. பரிகாரம் நவகிரக பூஜை. தெய்வம் தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாதரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்து மேலே இருக்கும் ராக்காய் தீர்த்தம் மற்றும் கள்ளழகர் 18ஆம் படி கருப்பரை வணங்குவது வாழ்க்கை போராட்டங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் கருப்பசாமி கோவிலில் வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன். சுமாரான நாள். இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். 22வது நட்சத்திரம். இன்று புதிய காரியம் தவிர்க்கவும். தெய்வம் சிவன் மந்திரம் ஓம் நம சிவாய. நிறம் வெள்ளை. பரிகாரம் கோவில் தரிசனம். தெய்வம் இவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி போயிட்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் திங்கள்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலை அல்லது புளியோதரை வைத்து அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை. இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம் பொருள் இழப்பு அவமானம். 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் வரலாம். தெய்வம் முருகன் மந்திரம் ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. பரிகாரம் முருகன் வழிபாடு. தெய்வம் மகர ராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது நேரம் கிடைக்கும் போது கும்பிடலாம். இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வருவதாலும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப ராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடலாம். இல்லை என்றால் குலதெய்வத்தை நன்றாக வணங்குவது ரொம்ப முக்கியம். ஏனெனில் உங்கள் குலதெய்வ கோவில் பொதுவாக கிராமங்கள் மற்றும் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் இருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன். சுமாரான நாள். இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம். 20வது நட்சத்திரம். இன்று சுப நாள். குத்துக்கோடு. தெய்வம் விநாயகர் மந்திரம் ஓம் கணபதியை நமக. நிறம் மஞ்சள். நேரம் 10 முதல் 11 வரை. பரிகாரம் புதிய தொடக்கம். தெய்வம்
பட்டீஸ்வரம் துர்க்கை அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கும் துர்க்கை கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம். 19வது நட்சத்திரம். இன்று கவலை அதிகம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் நீலம். நேரம் 9 முதல் 10 வரை. பரிகாரம் தியானம் செய்யவும். தெய்வம் கும்ப ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனை போய் கும்பிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அங்காளபரமேஸ்வரியை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் சிவன் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை. அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு. பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயத்தில் கவனம். தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. நிறம் பச்சை. நேரம் 8 முதல் 9 வரை. பரிகாரம் சேமிப்பு தொடங்கவும். தெய்வம் மனைவியுடன் இருக்கும் உபதெய்வங்களான ஐயனார். பூர்ணகலா புஷ்கலாவுடன் இருக்கும் ஐயனாரை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் வடிவத்தை வழிபாடு செய்வதும் நன்மை தரும். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன். கவன நாள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை. புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 17வது நட்சத்திரம். இன்று நன்மை கிடைக்கும். தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் ஹனுமான் ஜபம். தெய்வம் பெருமாள் வழிபாடு சிறப்பு. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் வணங்கலாம். கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது